நிறைய படங்கள்ல பெண்களுக்காக நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு பெண்களும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். ஸோ வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே இந்த ஒரு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நேரம் படத்தோட கதைக்குள்ள போகும். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனிலே ஒரு போலீஸ் ஸ்டேஷனை தான் காமிக்கிறாங்க. அங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ஆகுது. என்னன்னா ஒரு பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் ஒன்று ரைஸ் ஆகும். ஸோ இப்போ அங்க இருக்கிற போலீஸ்காரர் நேரா வந்து வீட்டில் விசாரணை பண்றாரு. அந்த பொண்ணு இப்ப நல்லா தான் இருக்கா, ஆனா பயந்த சுபாவமா இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வருது. ஸோ இந்த போலீஸ்காரர் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த பொண்ணை கூட்டு விசாரிக்கிறதுக்காக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று எழுதுறாங்க. அதே நேரத்தில் டாக்டர் கிட்ட போலீஸ்காரங்க விசாரணை பண்றாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. அந்த பொண்ணை ரேப் பண்ணி இருக்கிறது தெரியும், ஆனா எந்த ஒரு காயமும் எந்த ஒரு தடையும் இல்லை, போர்ஸ் பண்ணி பண்ணதுக்கான எந்த ஒரு அத்தாரிட்டியுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற டாக்டரும் போலீஸ்கார்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கத்துல என்ன நடந்துச்சுன்னு அந்த பொண்ணு கிட்ட ஒரு வாக்குமூலமா எழுதி வராங்க. கட் பண்ணா இந்த பக்கத்துல வீட்டுல தான் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு எதையும் யோசிச்சுக்கிட்டு தனியா வீட்டுல பெட்ரூம்ல உட்காந்து இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நீ எதை நினைச்சு வருத்தப்படாதமா, நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிக்காத, திறந்தே இருக்கட்டும் சொல்லி பயத்துல விட்டுட்டு போறாங்க. ஏதாவது சூசைட் கிட்ட அட்டன் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற பயத்தோட அவங்க அம்மாவும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்தில் அந்த பொண்ணோட அப்பா இருக்காரு இல்லையா, அவர் போலீஸ்காருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. ஒரு சாட்சி ஒண்ணு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. போலீஸ்காரர் இப்ப வந்து பாக்குறாங்க. அந்த பொண்ணு இந்த உருவ சிலை செய்யறதுல ரொம்பவே டேலண்ட். அப்படி இருக்கும்போது தன்னை கற்பழிக்க வந்தவன அவன் உருவம் எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு உருவமா ஒரு சிலையை வடிவமைச்சிருக்கிறாங்க. அதையும் அந்த போலீஸ்காரர் பார்த்துட்டு இந்த உருவத்துல இருக்கிற பையனை இதுக்கு முன்னாடி நீங்க பாத்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அவரு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் பாத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்கிறார். தான் வீட்டுக்கு எதிர்த்த பல்ல இருக்கிற ஒரு பையன் வீட்டுக்கு தான் அவன் வந்திருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணோட அப்பாவும் சொல்லிடுறாரு. இப்ப போலீஸ்காரங்க எதிர்த்த வீட்டுல இருக்கிற அந்த பையன் கிட்ட விசாரணை பண்றாங்க. அவன் என் ஃப்ரெண்டு தான், ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் இங்க வந்திருந்தான், முடிச்சிட்டு அவன் இப்பதான் கிளம்பிட்டா அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கட் பண்ண போலீஸ்காரங்க நேரம் ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. அந்த உருவ சிலையில இருக்கிற அதே ஆளு அதே பையனை நோட்டை மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சிடறாங்க. பேரு மனு. இப்ப போலீஸ்காரங்களும் அவனை அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டு வந்துடுறாங்க. இருந்தாலும் ஒரு பார்வையற்ற பெண்ணு ஒரு சிலையை செஞ்சுட்டாங்கன்றதுக்காக அரெஸ்ட் பண்ணிட முடியாது இல்லையா. ஒரு 4-5 பேரை ஸ்டேஷன்ல லைனை நிக்க வைக்கிறாங்க. அந்த பார்வையற்ற பொண்ணை கூட்டிட்டு வந்து உன்னை கற்பழிச்ச ஒருத்தவன் இந்த லைன்ல இருக்கிறான், அவனை நீ சரியா கண்டுபிடிச்ச அப்படின்னாக்கா அவனை நாங்க அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. அதே பொண்ணு ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டே வராங்க. கடைசியா தன்னை கற்பழிச்சோ அவனோட முகத்தை தொட்டு பாக்குறாங்க. சோ அப்பதான் அந்த பொண்ணுக்கு ஷாக்கிங் ஆகுது. இவன் தான் என்ன கற்பழிச்சான் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. உடனே போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி அவனை ஜெயில போட்டுறாங்க. நியூஸ்லயும் ரொம்ப பிரபலமாயிடுது. ஒரு கண் பார்வையற்ற ஒரு பெண்ணை பாலியல் ரீதியா பலாத்காரம் பண்ண தப்பிக்க பார்த்தா அந்த பையனோட உருவ சிலையை வரைஞ்சு ஒரு பார்வையற்ற பொண்ணு இப்படி செஞ்சிருக்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்குன்னு சொல்லி நியூஸ்லயும் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. கட் பண்ணா இந்த பக்கத்துல ஒரு வீட்டை ஒண்ணு காமிக்கிறாங்க. அந்த வீட்டுல இருக்கிற ஒரு அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்னை விட்டுட்டு தூக்கி எரிஞ்சிட்டு போனால அவ பின்னாடி இதுவும் வேணும் இன்னுமே வேணும், அவன் போனப்பவே அந்த பொண்ணுக்கு 12 வயசு, கண் பார்வையும் போயிடுச்சு, இப்ப இது வேறையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன ரீசன்னா அந்த பார்வையற்ற பெண்ணோட அப்பா இருக்காங்க இல்லையா, ஆக்சுவலி அந்த பொண்ணோட அப்பா கிடையாது, 2வது அப்பா தான் அந்த பொண்ணுக்கு. சோ முததாரம் தான் இப்ப இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இவர் ஹஸ்பண்ட் தான் இவங்கள விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டு அங்க இருக்கிறாரு. சோ அதை தான் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்துல அரெஸ்ட் பண்ண அந்த பையனோட அப்பா மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மேன். சோ நிறைய பணம் காசும் வச்சிருக்கிற ஒரு ஆளு தான். இருந்தாலும் இப்ப அவரு இங்க வராரு விஷயம் கேட்டு. ஜெயில அரெஸ்ட் ஆயிருக்கிற த பையனையும் போய் பாக்குறாரு. இதெல்லாம் என்ன இது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டும், அப்பதான் இவன் கொழுப்புல அடங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே வராங்க. இருந்தாலும் இந்த பையனோட அம்மா த பையனை எப்படியாவது காப்பாற்றணும், அதுக்கு நீங்க தான் ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஒன்றும் மும்பை கிடையாது, காசு கொடுத்தவனே எல்லாத்தையும் பண்றதுக்கு, இது கேரளா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் பையனை நீங்க காப்பாத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப வேற வழி இல்லாம அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்தியால டாப் பெஸ்டா இருக்கிற ஒரு வக்கீல தான் பாக்குறாங்க. அவரு பேரு ராஜசேகர். ராஜசேகர் சொன்னாலே பார் கவுன்சிலே ஆடும், அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு வக்கீல். சோ இப்ப அவரை கூட்டிட்டு வந்து நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றாங்க. இந்த கேஸ்ல இருந்து தான் பையனை எப்படியாவது நீங்க காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ வந்தவொடனே இவரு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. சோ கண்ணு தெரியாத பொண்ணு இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணோட அப்பாக்கு முததாரமா இருந்தா அந்த பொண்டாட்டிக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. சோ அவங்களை கூட்டு இந்த மாதிரி இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நாங்க கொடுக்குறோம், அதை செட்டில்மெண்ட் பண்ணிட்டு அந்த கேஸை மட்டும் வாபஸ் வாங்கிடுங்க, எந்த பிரச்சனையும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இவ்வளவு நாளா அப்பா கூட டச்சிங்கே கிடையாது. இப்ப முதல் முறையா அப்பாவை பாக்குறதுக்காக வந்திருக்கானுங்க. அப்பா தங்கச்சி எனக்கும் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான், அவளோட வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அது எங்களுக்கும் தான் பங்கு இருக்குது. சோ இந்த விஷயம் கேட்டு வெளியே தெரிஞ்ச அசிங்கமாயிடும். அது மட்டும் இல்லாம அவனுங்க ரொம்ப பணக்காரனுங்க, பணத்தால அவனுங்க என்ன வேணாலும் செய்ய முடியும்பா, தங்கச்சிக்கு வாழ்க்கை இருப்பா, எதிர்காலம் இருக்குப்பா, தயவு செஞ்சு இந்த கேஸை நம்ம வாபஸ் வாங்கிட்டு நிம்மதியாவது இருக்கலாம்ப்பா, சொல்றதை கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பசங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்பாக்காருக்கு தெரிஞ்சிச்சு இவன் விலை போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையடா, உன் தங்கச்சியை அப்படி ஒருத்தன் பண்ணிருந்தானா, தான் கூட பிறந்த தங்கச்சியா நீ நினைச்சிருந்தா முதல்ல என்ன தெரியுமா பண்ணிருக்கணும், அவன் அப்படி வந்து பேசும்போது அவ கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சிருக்கணும், ஆனா நீ அதெல்லாம் பண்ணாம விலை போயிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியே போங்கடா அப்படிங்கிற மாதிரி இந்த 2 பசங்களையும் அவமானப்படுத்தி அவங்க அப்பா அனுப்பி வைக்கிறார். அதே நேரத்துல அவனுக்கு சும்மா இல்லாம வெளியே இருக்கிற மீடியாக்காரங்க அவங்க பிரஷ் அது இதுன்னு
கூப்பிட்டு பேட்டியும் கொடுத்துறானுங்க. இதனால பெரிய சிக்கலும் உண்டாகுது. போன் பண்ணி அந்த கற்பழிச்ச பையனோட அவங்க அப்பா கிட்டயும் வக்கீல் கிட்டயும் பேசுறாரு. இதெல்லாம் வேலைக்கு வாங்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில தான் காமிக்கிறாங்க. இப்ப கோர்ட்டுக்கு இந்த கேஸ் வந்திருக்கு. கோர்ட்ல வாதாடுறதுக்காக நம்ம ராஜசேகர் வந்திருக்கிறாரு. அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு வாதாடுறதுக்காக கவர்மெண்ட் மூலியமா ஒரு வக்கீலை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்ப வாதாடுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ராஜசேகர் தான் வராரு. ஜட்ஜி கிட்ட சொல்றாரு, இந்த கேஸ்ல என்னோட கட்சிக்காரருக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்ல, எந்த ஒரு சாட்சியுமே இல்ல. அப்படி இருக்கும்போது இவங்களை எப்படி அரெஸ்ட் பண்ணலாம்? ஒரு உருவ பொம்மையை வச்சு அரெஸ்ட் பண்றது எந்த விதத்துல நியாயம்? அது இல்லாம அந்த பொண்ணு அப்படிப்பட்ட திறமை இருக்கிறதா சொல்லி இதுவரைக்கும் எந்த ஒரு சாட்சியமும் இல்ல, எவிடன்ஸும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அதை நாங்க எப்படி நம்புறது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிக்கிறாரு. கற்பழிச்சுக்கான ஆதாரம் சரியா இல்ல அப்படிங்கிறது தான் அடுத்த நிறுத்தமா சொல்றாரு. அதே நேரத்தில் நம்ம பொண்ணுக்கு வாதாடுற வக்கீலோ அவருக்கு கற்பழிச்சிருக்கிறாரு, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தை இருக்கிறார். அது மட்டும் இல்லாம உருவ பொம்மை வச்சு தானே ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க அந்த கலையில ரொம்பவே பிரபலமானவங்க இல்ல, அந்த கலையை ரொம்ப தெரிஞ்சவங்க நுணுக்கமானவங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது அத்தாரிட்டி இருக்கான்னு சொல்லி நம்ம ஜட்ஜும் கேட்கிறாரு. அதுக்கான அத்தாரிட்டியுமே எதுவும் கிடையாது. கற்பழிச்சதுக்கான எவிடன்ஸ் சரியா எதுவுமே கிடைக்கல. சோ அதனால இந்த கோர்ட்ல இந்த கேஸ் நிக்காம போகுது. அடுத்து இறங்கி போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேஸை தப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ண போலீஸ் ஆபீசருக்கு பதிலா இப்ப வேற ஒரு போலீஸ் ஆபீசரையும் போட்டுறாங்க. பொண்ணுக்கு வாதாட வந்த வக்கீல் அந்த அளவுக்கு டேலண்ட் இல்ல, தக்கா புக்கான்னு முடிச்சதால இந்த கேஸ் இப்ப நிக்காம போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. அந்த வக்கீல் இருக்காரு இல்லையா, பொண்ணோட அப்பாவை பார்த்து இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நீங்க சொல்ற கதையை இந்த நாடகத்திலாம் யாரும் நம்புற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு, இதையே கதைன்னு சொல்லிட்டாரு இந்த வக்கீல். சோ இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. வீட்டுல இருக்கும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் பேசிக்கிறாங்க. அம்மா நீ எதுக்கும் பயப்படாதம்மா, தைரியமா இரு, கண்டிப்பா நமக்கு வாதாடுறதுக்கு ஒரு நல்ல வக்கீல் கிடைக்கும், இந்த கேஸ்ல நம்ம ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் பொண்ணு கிட்டே ஆறுன்னு சொல்லிட்டு அந்த பக்கமா போறாங்க. கோர்ட்ல சரியான எவிடன்ஸ் கிடைக்காத காரணத்தால அந்த கற்பழிச்ச பையனுக்கு இப்ப ஜாமீன் கொடுத்திருக்காங்க. ஜாமீன் கொடுத்த உடனே அந்த பையனை நம்ம ராஜசேகர் வக்கீல் இருக்காரு இல்லையா, அவரு விசாரணை பண்ணிக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம ராஜசேகருக்கு ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு கூட தான் இப்ப டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அப்பா கிட்ட கேட்கும்போது அவன் தான் குற்றவாளிங்கிறது நல்லா தெரியுது, ஆனா அவன் தப்பிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியே இவனுக்காக நம்ம வாதாடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது இந்த கேஸ் என்கிட்ட வந்துச்சு, என்கிட்ட வரலால இந்த கேஸை யாராவது எடுத்து நடத்த தான் போறாங்க, நம்ம வக்கீல் நம்ம அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் அவங்க பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம பொண்ணோட அவங்க அப்பாவும் பழைய போலீஸ்காரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு நல்ல வக்கீல பாருங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால பொண்ணோட அப்பாவும் பெரிய பெரிய வக்கீல் எல்லாம் போய் பாக்குறாங்க. ஆனா ஒருத்தர் இந்த கேஸ் எடுத்து நடத்த மாட்டாங்க. சரி நான் அங்க ஒரு வக்கீல்கிட்ட பார்த்து பேசிட்டு வரும்போது அதே வீட்டுல அந்த வக்கீலுக்கு வேலை பார்க்குற டிரைவர், ஆனா நீங்க இங்க அங்கேயும் அலையறதால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, இது எல்லாமே அந்த ராஜசேகரோட வேலை தான், சோ எந்த வக்கீலும் உங்களுக்கான கேஸ் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்றது தெரியாம வீட்டுக்கு வந்து தடுமாறி வராரு. அதே நேரத்துல வீட்டுல சில வக்கீல்ஸ் எல்லாம் வராங்க. அவங்க யாருன்னு பார்த்தா அதே ராஜசேகர் அனுப்பின ஆளுங்களா தான் இருப்பாங்க. இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் நீங்க எதுவும் பண்ண வேணாம், உங்களுக்கு எல்லாம் செட்டில்மெண்ட் தரேன்னு சொல்லி திரும்ப அதே பண பிரச்சனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க. அதே நேரத்துல கட் பண்ண இந்த பக்கத்துல ஒரு பொண்ணை ஒண்ணு காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு நம்ம பழைய போலீஸ்காரும் கொஞ்சம் நெருங்கின ஃப்ரெண்டு தான். சோ எதிர்ச்சா பார்க்கும்போது எப்படி இருக்க ஏது இருக்குன்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு தெரிஞ்ச வக்கீல் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் இப்ப எங்க இருக்காரு, ஒரு கேஸுக்கு வாதாட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவரெல்லாம் இப்ப கரண்ட்லயே இல்லையே, சரி இருந்தாலும் வாங்க போய் பார்க்கலாம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவரோட வீட்டுக்கு போறாங்க. கதவை தட்டினா கதவை திறக்கல. பேக் டோர் வழியா உள்ள போறாங்க. வீடு கதவு திறந்திருக்கு. உள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ரொம்ப படுத்து தூங்கிட்டு ஒரு 11 மணிக்கு எழுந்திருக்கிறாரு. இந்த பொண்ணு அட்வொகேட் தான். இந்த பொண்ணும் நம்ம ஹீரோவும் முன்னாடி ஒர்க் பண்ணவங்க தான். சோ அப்படிதான் பழக்கமாயிருக்கும். சோ இப்ப நம்ம ஹீரோ கிட்ட நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த கேஸை நீங்க எடுத்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்ம ஹீரோவை பார் கவுன்ஸ்ல இருந்து 5 வருஷத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. சோ இப்ப திரும்ப ஜாயின் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு. ஆனாலும் நம்ம ஹீரோ இந்த வக்கீல் வேலையை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பிராக்டிக்ஸே பண்ணாம தான் இருக்கிறாரு. அதையும் நம்ம ஹீரோ சொல்றாரு, என்னால பிராக்டிக்ஸ் இல்லாமலாம் பண்ண முடியாது, அது இல்லாம 5 வருஷம் கேப் விட்டுட்டேன், என்னால இந்த கேஸ் எல்லாம் எடுத்து நடத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி நீங்க வேற எதுவும் பண்ண வேணாம், அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை மட்டும் ஒரு தடவை வந்து பாத்துட்டு போங்கன்னு சொல்லி வலுக்கட்டாயமா போலீஸ்காரங்களும் அந்த வக்கீல் பொண்ணும் கூட்டிட்டு வராங்க. இப்ப நம்ம பொண்ணை தான் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு கிட்ட நீங்க தனியா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை மட்டும் விட்டுட்டு போறாங்க. நடந்தது என்ன சொல்லி அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது. அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் சொல்ல ஆரம்பிச்சாரு, இது பாருமா நான் 5 வருஷம் பிராக்டிக்ஸே இல்லாம இருக்கிறேன், என்னால உனக்கு உதவ முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, எனக்கு தெரியும் சார், நீங்க 5 வருஷம் கேப்ல இருந்தீங்க, நீங்க சஸ்பெண்ட் ஆனது எல்லாமே எனக்கு தெரியும், எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு உனக்கு கண் பார்வை தான் இல்லமா, ஆனா கேட்கற திறன் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எங்க அப்பா பேசிட்டு இருக்கிறத நான் கேட்டேன் சார், அது மூலியமா தான் எனக்கு தெரியும், என்னை கற்பழிச்சவன் தைரியமா வெளியே சுத்திக்கிட்டு இருக்கான், அதனால நான் பயந்து போய் கோழத்தனமா உள்ள உட்காந்துருக்க கூடாதுன்னு நினைச்சேன், என்னை கற்பழிச்சவனுக்கு கண்டிப்பான தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதுல எந்த விதத்துல தப்பு இல்ல, ஒரு பொண்ணா கற்பழிக்கப்பட்டா அவமானப்பட்டு கூனி குறுகி வீட்டிலே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, அப்படிப்பட்ட பொண்ணு நான் இல்ல சார், நான் ரொம்ப தைரியமான பொண்ணு, எனக்காக நீங்க வாதாடுவீங்க, இந்த கேஸ்ல நீங்க ஜெயிப்பீங்க, எனக்கான நியாயத்தை நீங்க வாங்கி தருவீங்கன்னு சொல்லி இந்த பொண்ணு பேசுற பேச்சை கேட்டு நம்ம ஹீரோவே ஆடி போயிடுறாரு. அதே நேரத்துல இந்த கேஸ் எடுத்து நடத்தலாம் சொல்லி முடிவும் பண்றாரு. இப்ப கட் பண்ணா அந்த பொண்ணோட அப்பாவை தான் காமிக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணோட அப்பாவும் அந்த வக்கீல் போலீஸ்காரங்கிட்ட பேசுறாங்க. இந்த வக்கீல பார்த்தா எதுவும் ஜெயிக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு டவுட்டா பேசுறாரு. இதை பாருங்க, நீங்க அவரை சாதாரணமா எடைய போட்டுறாதீங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ராஜசேகர் இருக்காரு இல்லையா, அவரு கூட தான் இவர் இருந்தாரு, பிராக்டிஸ் எல்லாம் பண்ணாரு. ஒரு கட்டத்துல அவருக்கு ஈக்குவலா இவர் இருந்தாரு. இருந்தாலும் அவங்களோட பொண்ணை இவரு காதலிச்சாரு. சோ 2 பேரும் விரும்பிக்கிட்டு இருந்த விஷயம் ராஜசேகருக்கு தெரிஞ்சது. ஒரு கேஸ் விஷயத்துல ஒரு ரிப்போர்ட்டர் சில இதெல்லாம் கொடுக்க கூடாது, சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அதையும் மீறி நான் கொடுத்தேன். இந்த விஷயம் ராஜசேகர் சூழ்ச்சியால பார் கவுன்சில இருந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து அவங்க 2 பேரும் பேசிக்கிறது கிடையாது. அந்த லவ்வும் பிச்சுக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா கதையுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு பிராக்டிக்ஸ்ல தான் இல்ல, கரண்ட்ல தான் இல்ல, ஆனாலும் சில பெரிய பெரிய வக்கீல்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே சில விஷயங்களை கன்சல்ட் பண்றது இவர்கிட்ட தான் அப்படின்னு நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் அந்த பொண்ணோட அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கற்பனா இந்த பக்கத்துல கேஸ் டீட்டெயிலா நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கும்போது டிவில அந்த கேஸ் விஷயமா பேசி பேட்டி கொடுத்திருந்தா நம்ம ராஜசேகர் அந்த கேஸுக்கு வாதாடுறங்கிற விஷயமே நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. நம்ம ஹீரோவை அடுத்த நாள் காலையில நம்ம பொண்ணோட வீட்டுக்கு தான் போய் பாக்குறாங்க. பாதிக்கப்பட்ட பொண்ணோட வீட்டுல இருந்து எதிர்த்த வீட்லயும் பாக்குறாரு, அதே நேரத்துல மேலையும் போய் பாக்குறாரு. நிறைய விஷயங்களை சோதனை பண்றாரு. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் முதல் முறையா நம்ம ஹீரோ இப்ப கோர்ட்டுக்கு வராரு. சோ கோர்ட்டுக்கு வாதாடுற வந்த நம்ம ஹீரோவை பார்த்து ஆப்போசிட்ல இருக்க அந்த ராஜசேகர் வக்கீலும் அவங்க பொண்ணுமே ஆடி போயிடுறாங்க. முதல்ல இதே கோர்ட்ல தான் நம்ம நீ வாதாடின, உள்ள வந்து ஒரு 8 பார்த்துருப்போன்னு சொல்லி ராஜசேகர் பொண்ணையும் சொல்றாங்க. அதே நேரத்தில் அந்த பொண்ணு நம்ம ஹீரோவையும் பாக்குது. சோ பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியத்தோட அந்த பக்கம் கிளம்பி போறாங்க. இப்ப கட் பண்ணா கோர்ட்டு உள்ள காமிக்கிறாங்க. ஜட்ஜ் எல்லாம் வந்தாச்சு, இந்த கேஸ் இப்ப நடக்க போகுது. முதல்ல அந்த பார்வையற்ற பொண்ணோட வீட்டுல வேலை பார்க்கிற ஒரு வேலைக்கார பொண்ணை தான் கூட்டு விசாரணை பண்றாரு. நம்ம ஹீரோவும் அவரை பத்தி எல்லா டீட்டெயிலும் வாங்குறாங்க. வாங்கிட்டு கிராஸ் கொஸ்டின் கேட்கறதுக்காக நம்ம ஹீரோ அவங்கள்ட்ட அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப அந்த பொண்ணு அன்னைக்கு நான் பேங்க்ல லோன் வாங்குறதுக்காக பேங்க்குக்கு போயிட்டேன். அதே நேரத்தில் அந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வெளியே போயிட்டாங்க. அந்த பொண்ணு மட்டும் தான் வீட்டுல தனியா இருந்துச்சு. சோ நான் திரும்ப வரும்போது பார்த்தா அந்த பொண்ணு ஏதோ நடந்த மாதிரி பயந்து அழுது இருந்தா. சோ அவளோட உடம்ப பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பயத்துல என்ன ஏதுன்னு கேட்கும்போது எல்லா விஷயத்தையும் சொன்னா. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க அப்பா அம்மாக்கு ஃபோன் பண்ண ஃபோன் ரீச் ஆகல. அதனால எதிர்த்த வீட்டில் இருக்கிற ஒரு அக்காவை பார்த்தா அவங்கள்ட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க இங்க வந்து பாக்குறதுக்குள்ள அந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்துட்டாங்க. அடுத்து கேஸ் ரைஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இப்ப கிராஸ் கேட்கறதுக்காக நம்ம ஆப்போசிட்ல இருக்க ராஜசேகர் விசாரணை பண்றாரு. வழக்கமா அந்த பொண்ணு அவங்க அப்பா கூட்டிட்டு போயிடுவாரா இல்ல விட்டுட்டு போவாருன்னு சொல்லும்போது கூட்டிட்டு தான் போவாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அவங்க சொல்றாங்க. சரி, அன்னைக்கு வீட்டுல தனியா இருக்கிறாங்க. தனியா இருக்கும்போது வீட்டோட கதவை யார் திறந்து விட்டது? ஒரு பார்வையற்ற பொண்ணு வீட்டுல தனியா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல நான் வீட்டை பூட்டிட்டு தான் போனேன், என்கிட்ட ஒரு சாவி இருக்கு, அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒரு சாவி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் எப்படி உள்ள வந்தது, யார் வந்தது அப்படிங்கிற மாதிரி விசாரணை பண்றாங்க. அது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கறதே உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி நிறைய கிராஷ் கொஸ்டின் கேட்கறாரு. அது மட்டும் இல்லாம ஒருவேளை அந்த பொண்ணோட அப்பா கிட்ட சாவி இருக்குன்னு சொல்றீங்கல்ல, நீங்க பேங்க்குக்கு போன அந்த இடப்பட்ட கேப்ல அவரு வந்து கதவு திறந்திருக்கலாம் இல்லையா, அது உங்களுக்கு திறந்திருந்தா தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கறாங்க. இது எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீங்க ஏன் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நீங்க இது ஒரு சாட்சியை ஏத்துக்க கூடாது இவர் அண்ணன் சொல்லி நம்ம ஜட்ஜு கிட்ட சொல்றாரு. சோ இந்த அம்மா கிட்ட சாவி இருந்திருக்கிறது உண்மை, இவங்க லோன் கேட்கறதாக போனது உண்மை, ஆனா இவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இவங்களா ஜட்ஜ்மெண்ட் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோவும் இதை எப்படி நீங்க முடிவு பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப வாக்குவாதம் நடக்குது. திரும்பவும் பார்த்தா அந்த பார்வையற்ற பொண்ணோட அம்மாவை விசாரணை பண்றாங்க நம்ம ஹீரோ. அன்னைக்கு என்னமா நடந்துச்சு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அன்னைக்கு நாங்க வீட்டுல எல்லாம் இருந்தோம். அப்பதான் அந்த பையன் வந்தான், வந்து இந்த மாதிரி ஒரு அட்ரஸ் கேட்டான், என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகணும்னு சொல்லி தான் கேட்டான், பக்கத்து வீடு தான் அப்படிங்கிற மாதிரி நாங்க சொன்னோம். சோ அப்ப நீங்க பார்வையற்ற பொண்ணு இருக்குதுன்னு சொல்லி ஏதாவது பேசிட்டு இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கிராஸ் கேட்கறதுக்காக நம்ம ஆப்போசிட்ல இருக்க ராஜசேகர் வராரு. இப்ப வந்த உடனே இந்த பொண்ணு பார்வையற்ற பொண்ணுன்னு சொல்லி அவருக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரு, இவ்வளவு நேரம் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா, கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கேட்டேன் சார், கொஞ்சம் கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஜென்ரலா பேசும்போது கூட ஒருத்தர் வராங்க அப்படின்னா அவங்க என்ன பேசிக்கிறாங்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி வக்கீல்கிட்டையும் சொல்றாரு. அதே நேரத்துல இப்ப கிராஸ் கேட்கறதுக்காக நம்ம ராஜசேகர் வராரு. அந்த பொண்ணு கிட்ட பார்வையற்ற பொண்ணோட அம்மா கிட்ட விசாரிக்கிறாங்க. உங்களுக்கு இது எத்தனாவது புருஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. கொஞ்சம் மரியாதை இல்லாம பேசுறதால நம்ம ஹீரோவை கொஞ்சம் கடுப்பாகி திட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி எல்லாம் கோர்ட்ல இந்த மாதிரி டபுள் மீனிங் எல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில உண்மைகளை தெரிய வரணும்னா இந்த கோர்ட்ல நிறைய விஷயங்களை கேட்க வேண்டியது இருக்கு, நீங்க கம்முன்னு உட்காருங்க, உங்களுக்கு எல்லாம் 5 வருஷம் ஆயிடுச்சு இல்ல, உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவை கிண்டல் அடிச்சு உட்கார வைக்கிறாங்க. இப்ப அந்த பார்வையற்ற பொண்ணோட அம்மா கிட்ட தான் நம்ம ராஜசேகர் விசாரிக்க ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு இது 2வது புருஷன். சோ முத புருஷனுக்கு பிறந்த குழந்தை தான் இந்த குழந்தை. 12 வயசு வரைக்கும் கண்ணு தெரிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் கண்ணு தெரியாம போயிருக்கு. 2 பிள்ளைக்கு அப்பாவா இருக்கிற ஒரு ஆம்பளைய வளைச்சு போட்டு இப்படி கூட்டிட்டு வந்து தனி கொடுத்தனமா இருக்கிறியே, அவங்களோட நிலைமையை பத்தி நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? அப்போ நீங்களும் உங்க பொண்ணுக்கு வசதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும்ன்றதுக்காக பணக்கார வீட்டு பையன் தெரிஞ்சு அவன் மேல பழிய போட்டு உங்க பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்காக இந்த பிளான போட்டீங்களோ அப்படிங்கிற மாதிரி தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து அந்த பார்வையற்ற பொண்ணோட அப்பாவை விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இந்த கலையை வடிவமைக்கிறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட், நீங்க அந்த
அந்த வேலையை தான் பாக்குறீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். உங்க பொண்ணுக்கு எப்படி அதை நீங்க கத்து கொடுத்தீங்கன்னு சொல்லும்போது அவளா கத்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. சோ கத்துக்கிட்டாங்க, ஆனா அதுக்கான பிராக்டிக்ஸ் எதுவுமே கிடையாது, அவங்க அதுதான் பண்றாங்க சொல்லி எந்த ஒரு சர்டிபிகேட்ஸும் கிடையாது அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு நம்ம ஆப்போசிட் வக்கீல். அதே நேரத்துல திரும்பவும் அன்னைக்கு நீங்க கல்யாணத்துக்கு போன எங்க போனாலும் கூட்டிட்டு போற உங்க பொண்ணை அன்னைக்கு மட்டும் நீங்க ஏன் கூட்டிட்டு போகல? அதுவும் இல்லாம அந்த பொண்ணு வேலைக்கார பொண்ணுக்கு பேங்க்ல லோன் ரெஃபர் பண்ணதும் நீங்க தான். அவங்கள அனுப்பிச்சு விட்டுட்டு நீங்க கல்யாணத்துக்கு போயிட்டு திரும்பவும் வந்திருக்கிறீங்க. அந்த இடக்கட்ட கேப்ல நீங்களா வந்து கதவு திறந்து விட்டுருக்கீங்க. ஒருவேளை நீங்க ஏதாவது பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட் வக்கீல் கேட்கும்போது அவர் பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் ஒரு கோர்ட்ல எந்த மாதிரி பேசணுங்கிற ஒரு நாகரிகம் இருக்கு, அது மீறி பேசுறாரு யுவரானர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜட்ஜு கிட்ட சொல்றாங்க. சரின்ட்டு இப்ப இந்த கேஸ அடுத்த நாளுக்கு தள்ளி வைக்கிறாங்க. இப்ப கோர்ட்ல இருந்து வந்த அந்த கண் பார்வையற்ற பொண்ணு கிட்ட தான் நம்ம ஹீரோ கேட்கறாங்க. இப்போ கோர்ட்ல அந்த பையன் நிரபராதிங்கிறதுக்கு தான் ஆப்போசிட் வக்கீல் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல உங்க அப்பா தான் தப்பு பண்ணாங்கிறதையும் அவர் போர்ட்ரேட் பண்றதுக்காக என்ன வேணாலும் கேட்பாங்க, எந்த மாதிரி கொஸ்டின் வேணாலும் கேட்பாங்க. உனக்கு தெரியாத கொஸ்டினுக்கு அவங்க கேள்வி கேட்டாக்கா எனக்கு இந்த கேள்வியே புரியலன்னு சொல்லிட்டு அந்த கேப்ல நீ அதுக்கான பதிலை தேடணும். அப்படியே உன்னால முடியல அப்படின்னா கோர்ட்ல இருக்க அந்த கட்ட மேல ஒரு கை மட்டும் வை, நான் உனக்காக நான் ஜட்ஜ்மெண்ட் கேட்டு வாதாட வரேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பிளான் பண்றாங்க. சரின்னு இப்ப அடுத்த நாள் கோர்ட்ல தான் காமிக்கிறாங்க. இந்த பாதிக்கப்பட்ட கண் பார்வையற்ற பொண்ணை தான் கூட்டிட்டு வந்து விசாரணை பண்றாங்க. அதே நேரத்தில் நம்ம ஆப்போசிட் வக்கீல் தான் விசாரணைக்கும் வராங்க. என்ன நடந்துச்சு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி நான் குளிச்சுட்டு வந்தேன், அப்போ என் வீட்டுல யாரோ இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சோ அவன் என்ன வலுக்கட்டாயமா இந்த மாதிரி பண்ணா, அது மட்டும் இல்லாம எனக்கு கொண்டுடும் சொல்லி மிரட்டினா, உசுருக்கு பயந்து தான் நான் எதுவுமே பண்ணல. அப்போ என்கிட்ட இருக்கிற திறமை ஒண்ணுதான், அதனால அவனோட முகத்தை நான் தொட்டு பார்த்து தான் அந்த சிலையை செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம ஆப்போசிட்ல இருக்கிற வக்கீல் யுவரானர் ஒரு பொண்ணை ஒருத்தவங்க பாலியல் ரீதியா தொந்தரவு பண்றான் அப்படின்னாக்கா அந்த பொண்ணு அந்த நேரத்துல பொறுமையா தன்னோட திறமை என்கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அந்த பொண்ணோட கையால அவன் முகத்தை தடவி அடையாளம் கண்டுபிடிச்சு இதெல்லாம் செய்யறதுல சாத்தியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் இவர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஒருவேளை வசதியான பையன் தெரிஞ்சு நீயே வீட்டுக்கு வர வச்சே அப்படிங்கிற மாதிரி கூட தப்பு சில கொஸ்டின் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. திரும்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சம் வாக்குவாதம் ஆகுது. திரும்ப கேஸை தள்ளி வைக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் கோர்ட்ல காமிக்கிறாங்க. எதிர்த்த வீட்டுல இருக்கிற ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே அந்த பையன் வந்திருந்தான். சோ அவன் ஃப்ரெண்டை கூட்டு விசாரணை பண்றாங்க. இவன் உனக்கு எப்படி தெரியும் சொல்லும்போது நாங்கெல்லாம் ஒன்னா படிச்சுவாங்க அப்படிங்கிற மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஆனா இது நடந்ததுக்கான காரணம் எதுவுமே எனக்கு தெரியாது, நான் அன்னைக்கு எங்க அப்பா அம்மாவோட சர்ச்சுக்கு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிடுறான். அன்னைக்கு அவன் வரும்போது எப்படி வந்தான்னு சொல்லும்போது கூட ஒரு டிரைவர் வந்தாரு அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிடுறான். இப்ப அடுத்த நாள் காலையில பார்த்தா இந்த கற்பழிச்ச பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட எல்லாரும் சேர்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கானுங்க. அதே நேரத்தில் நியூஸ்ல ரொம்ப பிரபலமாகுது, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் விடக்கூடாது, கண்டிப்பா அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதே நேரத்தில் வீட்டுல தான் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா எல்லாம் சாப்பிட்டு இருக்கும்போது இதை கதவை தட்டுற சத்தம் யாருன்னு பார்த்தா இந்த கற்பழிச்ச பையனே தான் இப்ப வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்ததும் இல்லாம அடியாளுங்களோட கூட்டிட்டு வந்திருக்கிறான். சோ எல்லாத்தையும் அவங்க அப்பா அம்மாவே கட்டி போட்டு பிடிச்சி வச்சுக்கிறானுங்க. இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு கிட்ட திரும்ப வரான். இந்த பொண்ணு தொட்டு பார்க்குதான் அவன் முகத்தை தொட்டு பார்த்தோன்னே தன்னை கற்பழிச்சவன் தான் வந்திருக்கான்னு சொல்லி திரும்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒழுங்கா அந்த கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டு கொடுத்த பணத்தை வாங்கிட்டு செட்டில் ஆகிற வழியை பாருங்க, தேவையில்லாம திரும்ப ஏதாவது பண்ணிக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா கொலை பண்ணி எரிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போறான். அந்த பொண்ணோட அப்பாவையும் மிரட்டிட்டு போறான். இப்ப இந்த விஷயம் அந்த வக்கீலுக்கும் அந்த பையனோட அப்பாவுக்கும் தெரிய வருது. கொஞ்ச நாளைக்கு நீ சும்மா இருக்க மாட்டியா, இந்த கேஸ்ல இருந்து உன்னை வெளியே எடுக்கிறதுக்காக நாங்க எவ்வளவு பாடுபட்டு இருக்கோம், நீ என்னடா இப்படி சீரியஸ்னஸ் எல்லாமே தெரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் இவங்க வீட்டுக்கு வந்து மிரட்டின விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. அதனால கேஸும் போட்டிருக்கிறாரு. இப்ப அதுக்காக அடுத்த நாளே கோர்ட்டுக்கு கூட்டிருக்காங்க. ஆனா இந்த தடவை ராஜசேகரால வர முடியாது, அவங்க பொண்ணு தான் இந்த கேஸை வாதாடுறதுக்காக கோர்ட்டுக்கு வராங்க. சோ இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து மிரட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது மிரட்டுறதுக்கான ஆதாரம் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆப்போசிட்ல இருக்க பூர்ணிமாங்கிற நம்ம ராஜசேகரோட பொண்ணு கேட்கறாங்க. ஆனா அதுக்கான ஆதாரம் எதுவுமே கிடையாது. அதே நேரத்துல இப்ப இந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த போலீஸ்காரையும் முன்னாடி விசாரிச்ச போலீஸ்காரங்களும் கூப்பிடுறாங்க. சோ இப்ப விசாரிக்கிற போலீஸ் ஆபீசர் கிட்ட இந்த கேஸா ஃபர்ஸ்ட் டைம் எஃப்ஐஆர் போட்டாங்கல்ல, போடும்போது இந்த உருவ சிலையையும் உருவ பொம்மையும் தான் வச்சுதான் அந்த அக்யூஸ்ட ஐடென்டிஃபை பண்ணி அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கான போட்டோ காப்பி எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் திரும்பவும் இப்ப இருக்கிற போலீஸ்காரர் சொல்றாரு. ஆனா முன்னாடி இருக்கிற போலீஸ்காரர் நான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி எதுவுமே என் கைக்கு வரலன்னு சொல்லி இப்ப இருக்கிற போலீஸ்காரர் சொல்றாரு. இதனாலே மிகப்பெரிய குழப்பமும் உண்டாகுது. அதே நேரத்தில் அந்த அக்யூஸ்டை விசாரணை பண்றாங்க. நான் எந்த தப்புமே பண்ணல, நான் அன்னைக்கு இங்க இல்லவே இல்லை, நான் ஊருக்கு போயிட்டேன், என் ஃப்ரெண்டோட ஒரு பார்ட்டிக்கு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றான். சோ அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இருக்கா சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இருக்கு, நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிடுறான். அதை கோர்ட்ல நாளைக்கு சப்மிட் பண்ணுங்க சொல்லிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவன் எங்கெங்கெல்லாம் போனா டிராவல் பண்ணான்னு சொல்றல, அவனோட மொபைல் மூலமா சிக்னலை ட்ராக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அவன் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனான்னு சொன்னா, ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணான்னு சொன்னல, அந்த இடம் எதுவும் தெரிஞ்சு அந்த இடத்துல போய் செக் பண்ணி பாருங்க சொல்லி நம்ம ஹீரோ தான் அசிஸ்டன்ட்டுக்கு இருக்கிற ரெண்டு லேடி கிட்டே சொல்றாங்க. அதே நேரத்தில் அவங்களே எல்லா வேலையும் பாக்குறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல போய் விசாரிக்கிறாங்க. ஆனா அது சரியா ஒர்க் ஆகல, டிவைஸ் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க போலீஸ்காரங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்களுக்கு ஒன்னும் புரியல. சரின்ட்டு இப்ப அடுத்த நாள் காலையில கோர்ட்ல தான் காமிக்கிறாங்க. நேத்து நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு
போனோம்னு சொல்லி அந்த பையன் சொன்னா இல்லையா, ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணு சொன்னா இல்லையா, அதுக்கான ஃபுட்டேஜை நம்ம ராஜசேகர் வக்கீல் கோர்ட்ல ஜட்ஜி கிட்ட கொடுத்துருக்காரு. இப்ப அந்த வீடியோவை பிளே பண்ணி பாக்குறாரு. சம்பவம் நடந்தது 12 மணிக்கிட்ட இருக்கும்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதே 12 மணிக்கிட்ட அவன் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கிறான். ஸோ அதனோட ரிசப்ஷன் ஃபுட்டேஜை காமிக்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் கேட்டவொடனே எல்லாத்தையும் பர்ஃபெக்டா காமிக்கிறாங்க. அவனுங்க வந்து சாப்பிட்டுட்டு தான் போயிருக்கிறான். ஸோ அந்த தப்பை நான் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அந்த குற்றவாளி சொல்றான். இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஏதாவது சாட்சி இருக்கா உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க சொல்லி நம்ம ஹீரோவும் கேட்கறாரு. வெளியே வந்தவொடனே இந்த கேஸை ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ கிட்ட கொண்டு வந்தாங்களே அந்த பொண்ணை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு, உன்னால நான் எந்த அளவுக்கு நிக்கிறேன் பாரு, இந்த கேஸ்ல என்னால எடுத்து நடத்த முடியாதுன்னு நான் சொன்னேன், என் பேச்சை கேட்காம எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாம இப்படி சிக்க விட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட திட்டாங்க. என்னது சிக்க விட்டமா, உங்களோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுங்கிறத நீங்க மறந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கறாங்க. அவரோட நீங்க இருக்கும்போது உங்களுக்கு அவன் என்ன துரோகம் பண்ண அந்த ராஜசேகர்னு உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள ஆர்குமெண்ட் நடக்குது. ஒரு வழியா அந்த பொண்ணு சாரி கேட்காங்க. இப்போ என்ன பண்றது, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு கேட்கும்போது அந்த ஃபுட்டேஜை நான் திரும்ப பார்க்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ கோர்ட்ல கொடுத்த அந்த ஃபுட்டேஜை திரும்ப பார்த்துக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு முக்கியமான எவிடன்ஸ் ஒன்று கிடைக்குது. ஆனா என்ன எதுவும் காமிக்கல. அப்படியே கட் பண்ணா போலீஸ் ஆபீசர்களோட அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற அந்த மேனேஜரை போய் பார்க்கறாங்க. அவன் தான் ஓனரும் கூட. ஸோ அவனுக்கிட்ட மிரட்டி வீசுறேன், நீ என்னடா பண்ணி வச்சிருக்கிற ஃபுட்டேஜை, நீ சீட் பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டுறாங்க. அவனு சொன்னவனே பயந்துறான். சார் எதுவும் பண்ணிடாதீங்க சார், என் மேல எதுவும் கேஸ் போட்டுறாதீங்க சார், அவனுங்க எங்களை வலுக்கட்டாயமா பண்ண சொன்னாங்க, அதனால தான் நான் பண்ணேன், பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு பண்ணியா, ஒரு பொண்ணு எந்த நிலைமையில இருக்கா அதுக்காக நீ எவிடன்ஸ் கொடுத்துருக்கிறேன்னு சொல்லி நீ சீட் பண்ண கேஸ்ல 420 கேஸ்ல உன உள்ள தள்ளுறனா இல்லையா பாருன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் மிரட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் சார் அவங்களுக்கு எதிராகவும் ஒரு ஆதாரம் என்கிட்ட இருக்கு, அதெல்லாம் என்ன கொடுத்தனாக்கா என்ன நீங்க காப்பாத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவனும் பேச ஆரம்பிக்கிறான். என்ன எவிடன்ஸ் சொல்லி இப்ப அடுத்த நாள் கோர்ட்ல அப்படியே கொண்டு வந்துட்டு காமிக்கிறாங்க. இப்ப கோர்ட்ல நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா, அவர் ஒரு ஃபுட்டேஜை காமிக்கிறாரு. நேற்று நடந்த ஃபுட்டேஜ் தான். ஸோ நம்ம ஜட்ஜு, ஏப்பா இதை தான் நேற்றும் போட்டு காமிச்சிங்க, இப்போ அதே ஃபுட்டேஜ் எடுத்து இருந்திருக்கீங்க, இதுல உங்களுக்கு என்ன சிக்கல் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ அதே ஃபுட்டேஜ்ல மூல கார்னர்ல பார்த்தா ஒரு டேபிள்ல ஒரு பாத்திரம் ஒண்ணு இருக்கு. அந்த பாத்திரம் அப்படியே தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு அசைவும் இல்லை. அதே நேரத்தில் இவனுங்க வந்து சாப்பிடும் போது அந்த பாத்திரம் இருக்காது. இவனுக்கு போனதுக்கு அப்புறம் திரும்ப அதே பாத்திரம் இருக்கு. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இவனுங்க உள்ள வந்து சாப்பிடுற அந்த நிமிஷம் மட்டும் அதே ஃபுட்டேஜ்ல வச்சு எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ டைமிங் மட்டும் ஆட் பண்ணிட்டானுங்க. ஸோ இந்த வீடியோவே ஃபேக்கு, இது ஒரு எடிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இதை எடிட் பண்ணி கொடுத்தவனும் அங்கதான் இருக்கிறான். சார் இதெல்லாம் பணத்துக்காக என்ன பண்ண சொன்னாங்க, நானும் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்ம ராஜசேகர் ஆப்போசிட் வக்கீல் இருக்கார்ல, என்ன பண்றேன்னு தெரியல, நம்ம பேர் கெட்ட பேர் ஆயிடுன்னு சொல்லிட்டு ஜட்ஜு கிட்ட உடனே இது பாருங்க, கோர்ட்டோட நேரத்தையும் அதே நேரத்தில் தவறான ஒரு சாட்சியும் கொடுத்ததுக்காக இவருக்கு குறைஞ்சபட்ச தண்டனையை 1 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவரா முன்னாடி வந்து சொல்ல ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லாம இவருக்கு தண்டனை கொடுக்கலாம் ராஜசேகர், கொஞ்சம் உட்காருங்க சொல்லி நம்ம ஹீரோ திரும்ப இன்னொரு ஃபுட்டேஜை ஆட் பண்றாரு. அதுல என்னன்னு பார்த்தா இந்த ரெஸ்டாரண்ட் அந்த ஓனரை இந்த மாதிரி பண்ண சொன்னதே நம்ம ராஜசேகர் வக்கீல் தான். ஸோ அதுதான் இன்னொரு எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு சொல்லி அவன் சொல்லியிருப்பான். ஸோ அதையும் போட்டு காமிக்கும் போது அதுல அது தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி இந்த ஃபுட்டேஜ் மட்டும் எனக்கு எடிட் பண்ணு, இதுல ஆட் பண்ணி வச்சிரு, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம ஜட்ஜுக்கு பயங்கர கோபம். இனிமே நீங்க வாதாடக்கூடாதுன்னு சொல்லி பார் கவுன்சில் இருந்து இவங்களை திரும்ப சஸ்பெண்ட் பண்றாங்க. இப்போ இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக இனிமே வாதாடுறதுக்காக அடுத்துதான் நம்ம ராஜசேகரோட பொண்ணு தான் வாதாட போறதா சொல்லி முடிவும் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கேஸ்ல கொஞ்சம் முன்னேற்றத்தில் இருக்கிறாரு நம்ம ஹீரோ. இப்போ அடுத்த நாள் கோர்ட்ல காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ராஜசேகர் பொண்ணு பூர்ணிமா தான் விசாரணை பண்றதுக்காக வராங்க. அந்த டிரைவர் ஒருத்தர் இருந்தாரு, அவர்கிட்ட விசாரணை பண்றாரு நம்ம ஹீரோ. நீங்க தான் அந்த கம்பெனில ரொம்ப நாளா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அன்னைக்கு அவனை டிராப் பண்ணும்போது நீங்க தான் வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நான் வரல, இன்னைக்கு நான் லீவ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரின்ட்டு நம்ம ஹீரோ போய் உட்காராரு. இப்போ பூர்ணிமா தான் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்க அன்னைக்கு லீவுன்னு சொல்றீங்கல்ல, உங்க போன் வந்துட்டு அந்த இடத்துல இருந்ததா சொல்லி ஆப்போசிட்ல இருக்கிற வக்கீல் சொல்றாரு, நீங்களும் அவரும் ஒன்னா இருந்ததா சொல்றாங்க, எப்படி அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமாவை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஞாபக மறதிலாம் இருக்கா, சில தடவை மறந்துடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்களும் கண்ணை காட்டுறாங்க. இவனும் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்போ உங்களோட போன் இதுக்கு முன்னாடி எங்கேயா வச்சுட்டு தேடினது உண்டா அப்படிங்கிற மாதிரி இவங்கள ஒரு க்ளூ கொடுத்தோன்னே கண்ணை காமிச்ச உடனே அவனும் இதுதான் பாயிண்ட் சொல்லி பிடிச்சிடறான். ஆமா அன்னைக்கு போன் வந்து நான் கார்ல வச்சுட்டேன், நான் வீட்டுக்கு மறந்து வந்துட்டேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வருது. ஸோ அது மூலியமா தான் இவங்களுக்கு அந்த டிராக்கிங் எல்லாம் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவரா சொல்லிடுறாரு. இப்ப கோர்ட்ல சரின்னு இதுவும் ஒத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நான் இந்த காரை ஓட்டிட்டே போகல அப்படிங்கிற மாதிரி அதுக்கான ஃபுட்டேஜையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா கோர்ட்ல சமர்ப்பிச்சிருக்காங்க. சரின்னா வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோ அடுத்த நாள் கேஸை ஒத்தி வைக்கிறாங்க. இப்ப அந்த ஃபுட்டேஜை திரும்பவும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கிறார். கோர்ட்ல காமிச்ச அந்த ஃபுட்டேஜ். ஸோ அதுல ஒரு எவிடன்ஸ் ஏதோ ஒன்று கிடைக்குது. இப்ப அடுத்த நாள் காலையில கோர்ட்ல தான் காமிக்கிறாங்க. கோர்ட்ல விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பார்ட்டிக்கு அட்டன் பண்ண ஃப்ரெண்ட்ஸுங்களோட தான் போனேன் அப்படிங்கிற மாதிரி அக்யூஸ்ட் சொல்லியிருப்பான் இல்லையா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. அன்னைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தான்னு சொல்லி கேட்கும்போது யாருக்குமே சரியா தெரியல, அரையும் குறையுமா தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அதுல ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. நீங்களும் ஒரு பொண்ணு தானே, ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்துருந்துச்சுனாக்கா உங்களுக்கோ இல்ல உங்க தங்கச்சிக்கோ நடந்துருந்துச்சுனாக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க ஆரம்பிக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் அன்னைக்கு அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தான்னு சொல்லி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த கோர்ட்டுக்கே தெரியும் அவன் தான் அக்யூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதுக்கு ஆதாரம் தான் இல்ல. பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நீங்க ஒரு ஆதாரம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தப்பு நடக்காம முயற்சி பண்ணலாம், காப்பாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் எவ்வளவு சொல்லுவாங்க. ஆனா அந்த பொண்ணு அழுகும். சொல்ல வர நேரத்துல நம்ம பூர்ணிமா கண்ணை காமிச்சிருவாங்க, சொல்லாத அப்படிங்கிற மாதிரி. அந்த பொண்ணு எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிட்டு உட்கார ஆரம்பிச்சிருது. இப்ப கோர்ட்ல புதுசா எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா சொல்லும் போது இப்ப ஆப்போசிட்ல இருக்க நம்ம ஹீரோ ஒரு எவிடன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவங்களோட அசிஸ்டன்ட் பொண்ணு ஒரு பென்டிரைவர் எடுத்துட்டு வந்து கொடுக்குது. இது என்ன இது அப்படிங்கிற மாதிரி போட்டு காமிக்கிறாங்க. அதுல போகும்போது நேத்து காமிச்ச அதே ஃபுட்டேஜ் தான் இன்னைக்கு நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. இதுல என்ன இருக்குன்னு சொல்லும் போது ஆப்போசிட்ல இருக்கிற கேமரால பார்க்கும்போது அன்னைக்கு ஓடிட்டு வந்த டிரைவரே இவர் தான் அப்படிங்கிற மாதிரி அதுல ஜூம் பண்ணி பார்க்கும்போது தெரிய வருது. இப்போ வச்சாண்டா ஆப்னு சொல்லி நம்ம டிரைவரை நான் ஓட்டவே இல்லைன்னு சொன்னா, போனை மறந்து வச்சுட்டேன்னு சொன்னா, ஆனா இன்னைக்கு அப்பதான் ஓட்டிட்டு வந்திருக்கிறாங்கிற விஷயம் தெரிய வருது. இப்போ இந்த கோர்ட்டோட இந்த கேஸோட ஃபைனல் ரிசல்ட் நாளைக்கு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜும் சொல்லி இந்த கேஸ் அப்படியே ஒத்தி வைக்கிறார். டிவி மீடியால எல்லாமே பரபரப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸோட ஃபைனல் ரிசல்ட் நாளைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு வழங்க போறதா சொல்லி ஜட்ஜு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில திரும்ப கோர்ட்ல எல்லாரும் அசம்பிள் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் வாதாடுறாரு. இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, குற்றவாளி அன்னைக்கு அட்ரஸ் கேட்கறதுக்காக அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கிறான். சோ அப்ப அந்த பொண்ணு பார்வையற்ற நிலைமையில இருக்கிறதா தெரிஞ்சு இருக்குது. அது மட்டும் இல்லாம தான் ஃப்ரெண்டு வீட்டுல இருந்து நோட்டை விட்டுட்டே இருக்கான். அந்த பொண்ணு மேல ஒரு மோகம் ஏற்பட்டிருக்கு இவனுக்கு. அந்த பொண்ணோட வீட்டுல யாரும் இல்லாததை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பையன் வெயிட் பண்ணி இருக்கிறான். அவங்க அப்பா அம்மா கல்யாணத்துக்கு போனதும் அந்த வேலைக்கார பொண்ணு பேங்க்குக்கு போனதும் பின்வழியால அந்த பையன் மேல எகிரி குதிச்சு வீட்டுக்குள்ள போயிருக்கலாம். சோ அந்த பொண்ணோட ரூமுக்குள்ள போயிருக்கிறான். அப்பா அந்த பொண்ணு கண்ணு தெரியாம இருக்கிறதும் அந்த பொண்ணு பாத்ரூம்ல குளிச்சுட்டு வரும்போது வலுக்கட்டாயமா அந்த பொண்ணை கற்பழிச்சது மட்டும் இல்லாம உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் அந்த பொண்ணு தன்னோட திறமை மூலமா இவனோட முகத்தை கண்டுபிடிச்சு அந்த ஒரு உருவ சிலையா பண்ணிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான குற்றங்களை தடுக்கணும் அப்படின்னா கோர்ட்ல நீங்க கொடுக்கிற தீர்ப்புனால மட்டும்தான் இது மாதிரியான குற்றங்களை தடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் பேச ஆரம்பிக்கிறார். அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, இவர் சொல்ற கதையெல்லாம் சினிமாக்கு ரொம்பவே நல்லா இருக்கும், ஆனா ரியாலிட்டியில எதுவுமே செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட பையன் ஒரு நிரபராதி, சோ அவன் மேல தப்பான ஒரு கேஸை கொடுத்து இந்த மாதிரி போர்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம பூர்ணிமாவும் சொல்றாங்க. அதே நேரத்துல திரும்பவும் நம்ம ஹீரோ ஏஞ்சி இப்போ இந்த கேஸுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம் அந்த பொண்ணு மட்டும்தான். தாங்கிட்ட இருக்கிற திறமை மூலமா தான் அந்த ஒரு உருவ பொம்மையை செஞ்சாங்க. கோர்ட்ல நீங்க கொஞ்சம் இந்த கேஸுக்கு சரியான தீர்ப்பை கொடுக்கணும்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா, இனிமே இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு ஒரு முடிவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த கோர்ட்ல உங்கள நீங்களா யாராவது ஒரு ஆளை சூஸ் பண்ணுங்க, அவங்களோட முகத்தை அந்த பொண்ணை தொட்டு பார்க்கட்டும், தொட்டு பார்த்து அதே உருவ பொம்மையை சரியா செய்ய முடியுதான்னு பார்ப்போம். அப்படி சரியா செஞ்சீங்க அப்படின்னா ஒத்துக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஜட்ஜும் இதுக்கு ஒத்துக்கிறாரு. இருந்தாலும் பூர்ணிமா திடீர்னு ஏஞ்சி அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, கோர்ட்டோட டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகும், அதுவும் ஃபைனல்ல வந்து இந்த மாதிரி பண்றது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஒரு கோர்ட்ல சரியான தீர்ப்பை எழுதுறது அதுக்கான நேரம் எவ்வளவு ஆனாலும் அதுக்கான ஒதுக்கிறதுக்கான டைம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்றாரு. இப்ப பூர்ணிமாவும் ஒத்துக்கிறாங்க. ஆனா இவங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன் போடுறாங்க. என்னன்னா, தேர்ந்தெடுக்கக்கூடிய நபரை நாங்களா தான் சூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணு அன்னைக்கு என்ன நிலைமையில இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்கணும், 5 நிமிஷம் தான் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சோ ஒரு பர்டிகுலர் டைம்குள்ள தானே அதெல்லாம் நடந்து முடிஞ்சது, சோ அதே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி பூர்ணிமா சொல்றாங்க. ஜட்ஜ் இதுக்கு ஒத்துக்கிறார். இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் யாரு அப்படின்னா நம்ம ராஜசேகர் வக்கீல் தான். இப்ப தனிமையில தான் இருக்கிறாங்க 2 பேரும். அந்த பொண்ணும் பாதிக்கப்பட்ட பொண்ணும் நம்ம ராஜசேகர் ஒரு ரூம்ல தனியா இருக்கிறாங்க. அவங்களோட முகத்தை தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி தான் இப்ப அந்த பொம்மையை செய்யணும். இப்ப அதுக்கான வேலைகளை அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தொடும்போது கூட அந்த ராஜசேகர் இந்த பொண்ணை மைண்டையும் மனநிலைமையும் மாத்துறதுக்காக நிறைய முயற்சி செய்யறாரு. உன் மைண்ட் தான் ஷார்ப்னு பார்த்தா உன் கை உன் உடம்பு கூட ஷார்ப்பா தான் இருக்கு போல. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஒன்னு அவன் பண்ணும்போது நீ எப்படி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த, எப்படி தொட்டு பார்த்து இதெல்லாம் செஞ்ச, அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு நல்லா என்ஜாய் பண்ணியா இல்ல இதுக்கு முன்னாடி ஏதாவது இருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பொண்ணு சாரி என்னோட வேலையை செய்ய விடுங்க, மரியாதையா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, 2 பசங்களுக்கு தகப்பன் உங்க அம்மா அவனை கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்தி இருக்குது, அப்போ உனக்கு தெரியலையா சரி எது தப்பு எது நாகரிகம் எதுன்னு இப்பதான் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி, தொட்டுக்கோ உனக்கு எங்க வேணும்னாலும் தொட்டுக்கோ அப்படின்னு சொல்லி டபுள் மீனிங்லையும் தப்பாவும் பேச ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் இந்த பொண்ணு அப்படியே அழுதுகிட்டே உட்கார்ந்து இருக்குது. டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவனே ஏஞ்சு போயிடான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அதே ஒரு உருவ சிலை செய்யறதுக்கான எல்லா ஆதாயமும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு சிலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதல் முறையா கோர்ட்ல இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்க போறதா சொல்லி மீடியாவில பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப சிறு உருவ சிலை எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இப்ப கோர்ட்ல தான் காமிக்கிறாங்க. அந்த பொம்மையை எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. நம்ம ஜட்ஜ் நம்ம ராஜசேகர் தான் கூப்பிடுறாரு. இந்த வந்து நில்லுங்க, இந்த பொம்மையை அப்படியே திருப்பி காமிங்க அப்படிங்கிற மாதிரி திருப்பி காக்கும்போது நம்ம ஹீரோ எல்லாருமே பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த ராஜசேகர் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது தான் உருவத்தை அப்படியே தத்ரூபமா அந்த பொண்ணு செதுக்கி எடுத்திருக்காங்க. நம்ம ஜட்ஜை தான் காமிக்கிறாங்க. இப்போ உருவ சிலை தத்ரூபமா வரைஞ்சாச்சு, குற்றவாளி இவர் தான் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்ல முடிவு பண்ணிட்டாங்க நம்ம ஜட்ஜி. அதுக்காக இவனுக்கு ஆயுள் தண்டனை
தண்டனையும் கொடுத்துட்றாங்க. இப்போ நான் குற்றவாளி கன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க. அப்படியே இந்த கேஸை முடிச்சு வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. வெளியே வந்தவொடனே அந்த கண் பார்வையற்ற பொண்ணு அவங்க அப்பாவும் எல்லாரும் நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. அதே நேரத்தில் அந்த பொண்ணுக்கு ஒரு ஆசை இருக்கிறதா அவங்க அப்பா சொல்றாங்க. அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ முகத்தை தொடவ ஆரம்பிக்கிறாங்க. தொடும்போது அந்த பொண்ணு பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கும் பயங்கரமா அழுக வருது. அழுகிறாரு, என்ன பண்றதுன்னு தெரியல. அங்கிருந்து அப்படியே கிளம்பவும் போறாரு. அந்த பொண்ணு அப்படியே கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டே நிக்குது. சோ இந்த கேஸ்ல நம்ம பொண்ணு ஜெயிச்சிருக்காங்க. இவ்வளவு நாளா ஒவ்வொரு தடவை கோர்ட்டுக்கு வரும்போதும் சரி, வெளியே போகும்போது சரி, முகத்தை மூடிட்டு தான் வருவாங்க. ஆனா இந்த தடவை கோர்ட்ல இருக்கும்போதே அந்த பொண்ணு முகத்தை மூடாம வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. மீடியாக்காரங்களா இருக்கிறாங்க, போட்டோ எடுத்து வெளியே விட்டுருவாங்க சொல்லி எந்த ஒரு பயமா அந்த பொண்ணுக்கு கிடையாது. தைரியமா முன்னாடி வராங்க. ஆனா ஒருத்தவங்க கூட போட்டோ எடுக்கல. எந்த ஒரு மீடியாவும் போட்டோவோ பேட்டியோ எதுவுமே எடுக்கல. அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கூட தைரியமாவும் சந்தோஷமாவும் தலை நிமிர்ந்து நடக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே இந்த படத்தோட ஸ்டோரியை முடிக்கிறாங்க. படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.